இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். 15 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த திமுக நிர்வாகி. அந்த நிர்வாகிக்கு ஒரு 55 வயதுக்கு மேல் இருக்கும். அந்த நிர்வாகி யார் என்று கேட்டால் தருமபுரி மாவட்டம் அரூரை சேர்ந்தவர். அவர் மாவட்ட சிறுபான்மை பிரிவினுடைய ஓட்டுநர் அணியின் செயலாளராக இருப்பவர், அமைப்பாளராக இருப்பவர், துணை அமைப்பாளர் என்று சொல்லப்படுகிறது. அவர் அரசு மருத்துவமனைக்கு தனக்கு ஏற்பட்ட உடல்நலக் குறைவுக்கு மருத்துவம் பார்க்க சென்றுவிட்டு திரும்பி வந்து கொண்டிருந்த 15 வயது சிறுமியை தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் பின்னால் அமர வைத்து உன்னை வீட்டிலே விடுகிறேன் என்று சொல்லி கேட்ட பொழுது அந்த பெண், இல்லை, நான் எனது அத்தை வீட்டுக்கு போகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அந்த பெண்ணின் அத்தை வீட்டில் அந்த பெண்ணை இறக்கி விடுவதாக சொன்ன அந்த திமுக பிரமுகர் அந்த பெண்ணின் அத்தை வீட்டில் விடாமல் வேறு வழியாக அந்த பெண்ணை வாகனத்திலே அமர வைத்து அழைத்து சென்றிருக்கிறார். அந்த பெண், என்ன வேறு வழியாக அழைத்து செல்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது வேறொரு பகுதிக்கு கொண்டு போய் அந்த பெண்ணிடம் பாலியல் சீண்டல்களை செய்திருக்கிறார் இந்த திமுகவுடைய துணை அமைப்பாளர். அந்த பெண் அங்கிருந்து தப்பித்து போகின்ற பொழுதும் அந்த பெண்ணிடம் பாலியல் சீண்டல்களை செய்திருக்கிறார். அந்த 15 வயது பெண் அவருடைய தாயிடம் போய் சொல்லியிருக்கிறது. அதற்கு பிறகு அந்த பெண்ணின் தாய் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து திமுகவினுடைய நிர்வாகி, அரூர் பகுதியை சார்ந்தவர், தருமபுரி மாவட்ட நிர்வாகி போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைத்திருக்கிறார்கள். இதற்கு பின்னணி என்னவென்று கேட்டால், இந்த திமுகவுடைய நிர்வாகி முருகேசன், இவர் இவ்வளவு தைரியமாக அந்த பெண்ணிடம் பாலியல் சீண்டலுக்கு துணிந்து செயல்பட்டதன் காரணம் என்னவென்று கேட்டால், அந்த பெண்ணின் தாய் ஏற்கனவே அந்த மனிதரிடம் வட்டிக்கு கடன் வாங்கி இருக்கிறார். அந்த பலகீனத்தை பயன்படுத்தி அந்த பெண்ணிடம் திமுக நிர்வாகி இவ்வளவு மோசமாக நடந்திருக்கிறார். ஏற்கனவே சில ஆண்டுகளுக்கு முன்பு அதே தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் ஒருவர் நிதி நிறுவனம் நடத்தி பெண்களுக்கு கடன் கொடுத்து அந்த பெண்களை தன்னுடைய வலையிலே வீழ்த்தி கடன் கொடுத்ததை வைத்து அவர்களை மிரட்டி பல பெண்களிடம் பாலியல் உறவு வைத்துக் கொண்டார் என்று பல வீடியோக்கள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அவர் கூட ஒரு அரசியல் கட்சியை சாராதவர். ஆனால் ஆளுகின்ற திமுக அரசியல் கட்சியை சார்ந்த ஒரு 55 வயது மதிக்கத்தக்க ஒரு திமுக நிர்வாகி, ஆளுங்கட்சியின் நிர்வாகி, பொது வாழ்விலே இருப்பதாக கூறிக்கொள்கின்ற இவர் ஒரு 15 வயது சிறுமியிடம் எவ்வளவு மோசமாக நடந்திருக்கிறார். போக்சோ சட்டத்தில் கைது செய்கின்ற அளவிற்கு இவர் காம கொடூரனாக இருந்திருக்கிறார் என்று நினைக்கின்ற பொழுது பெண் பிள்ளையை பெற்ற பெற்றோர்களுடைய குலை நடுங்குகிறது, வயிறு எரிகிறது. வர வர தமிழகத்தில் ஏன் இப்படிப்பட்ட மோசமான செயல்கள் நடந்து கொண்டிருக்கிறது? ஏன் இப்படி சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் சீண்டல்கள் நடக்கிறது? ஏன் இப்படி சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் தொல்லைகள் நடக்கிறது என்றெல்லாம் கேள்வி எழுப்பினால், பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸை ஜாதி வெறியர் என்று ஊடகங்களில் விவாதம் நடத்துவதற்கு கூட சில கேடுகெட்ட தருதலைகள் இருக்கிறது. அவற்றை பின்னால் நாம் விரிவாக பேசுவோம். என்ன நாம் கேட்க நினைக்கிறோம் என்று கேட்டால், சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை தமிழகத்தில் சமூக விரோதிகள் தான் இப்படிப்பட்ட மோசமான கேடுகட்ட செயல்களில் ஈடுபட்டார்கள். இப்படிப்பட்ட அயோக்கியத்தனமான செயல்களை துணிந்து செய்தார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த சமூக விரோதிகள் கூட அச்சப்படுகிறார்கள், ஒதுங்கிக் கொள்கிறார்கள். அரசியல் கட்சியின் பெயரால் மாவட்ட நிர்வாகி என்பவர்கள், மாநில நிர்வாகி என்பவர்கள், அதிலும் குறிப்பாக ஆளுங்கட்சி என்று வந்துவிட்டால் போதும், திமுகவை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை. திமுகவுடைய ஒரு நிர்வாகியே இப்படி நடந்து கொள்ளலாமா? இதற்காக நாம் எடுத்த எடுப்பில் அவருடைய தலைமை மீது குற்றம் சுமத்த நாம் விரும்பவில்லை. ஆனாலும் இப்படிப்பட்டவர்களை திமுக தலைமை கண்காணித்திருக்க வேண்டும். அவர்களுடைய நடவடிக்கைகளை அவர்கள் கண்காணித்து முதலிலேயே அவர்களை அந்த கட்சியிலே இருந்து விரட்டி அவர்களுக்கு இருக்கின்ற அரசியல் செல்வாக்கை குறைத்திருக்க வேண்டும். அதை திமுக செய்ய தவறி இருக்கிறது என்பதுதான் நம்முடைய குற்றச்சாட்டு. அதே நேரத்தில் அரசியல் கட்சியிலே இருக்கின்ற நிர்வாகிகள், அதுவும் ஆளுங்கட்சி அரசியல் கட்சியிலே இருக்கின்ற நிர்வாகிக்கு கொஞ்சமாவது தனி மனித ஒழுக்கம் வேண்டும். அந்த தனி மனித ஒழுக்கம் இல்லாமல் ஒரு மாவட்ட நிர்வாகி இருந்து கொண்டு அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி
ஒரு 15 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து அதன் மூலம் போக்சோ சட்டத்தில் கைதாகி சிறையில் போய் நின்று கொண்டு அவரையும் களங்கப்படுத்தி அந்த 15 வயது சிறுமி வாழ வேண்டிய சிறுமியை களங்கப்படுத்தி அவர்கள் சார்ந்திருக்கின்ற அரசியல் கட்சியையும் களங்கப்படுத்தி இப்படிப்பட்ட அயோக்கியத்தனமான வாழ்வு, இப்படிப்பட்ட சிற்றின்பங்கள் எல்லாம் இந்த அரசியல் கட்சி நிர்வாகிக்கு தேவையா? இவருக்கு மட்டுமல்ல, இப்படிப்பட்ட செயலில் ஈடுபடுபவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு இந்த கேடுகட்ட செயல்கள் எல்லாம் தேவையா? ஒரு 55 வயது மதிக்கத்தக்கவரை நம்பி ஒரு 15 வயது பெண்ணை அவருடைய பாதுகாப்பில் விட்டுவிட்டு வெளியூருக்கு செல்கின்ற பெற்றோர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் இருந்தார்கள். அவர்கள் திரும்பி வருகின்ற வரையில் அந்த பெண்களும் பாதுகாப்பாக இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு மருத்துவமனைக்கு சென்று விட்டு திரும்பி வருகின்ற பெண்களிடம் கூட இவ்வளவு மோசமான பாலியல் சீண்டல்களில் ஈடுபடுகிறார்கள் என்று சொன்னால் இந்த நாடு எங்கே போய்க் கொண்டிருக்கிறது என கேட்டுக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.